பீம்சிங் ஒரு இயக்குனர், பாவரிசை படங்களா எடுத்து கலக்குனர். அதாவது ஒரு படத்தை வந்து குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் அப்படின்னா அது பீம்சிங்கோட படத்தை சொல்லலாம். அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண டைரக்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் பஞ்சு, அது வந்து ஒருத்தரோட சகோதரியுடைய கணவர். அவர் வந்து முதல்ல பராசக்தி படத்துல, சிவாஜி அறிமுகமான படத்துல தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா கிருஷ்ணன் பஞ்சுட்ட ஒர்க் பண்றாரு. அங்கிருந்து தொடங்கின நட்பு தான் சிவாஜி கூட ரசிச்சு அவ்வளோ படத்தை எடுத்தாரு. அதுக்கப்புறமா பதிபக்தி, பாகப்பிரிவினை இந்த படம்லாம் எடுத்துட்டு 1960 வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் வந்து பிரகாஷ் ராவ்னு ஒரு டேரக்டர் வச்சு டைரக்ட் பண்ண படம். டைரக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, பாதியில் பிரச்சனையாக அந்த படம் பாதியிலே நின்று போச்சு. அப்புறம் ஏவிஎம் அந்த படத்தை தூக்கி தூர போட்டுட்டு இதே கதையை வேற ஒரு டேரக்டர் வச்சு எடுத்து நான் ஹிட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி பீம்சிங் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பாதியில் இந்த படத்தோட கதையை வாங்கி அதை வந்து செழுமைப்படுத்தி அதை இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து அந்த படத்தை ஜெமினி கணேசன், சாவித்திரியை வச்சு எடுக்கிறாரு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது, ட்ரெண்ட் செட் ஆகுது. அந்த படத்தில் அவர் ஒரு நடிகரை அறிமுகப்படுத்துறாரு. அந்த நடிகர் 60 வருடம் தாண்டியும் இன்னைக்கும் தமிழ் சினிமா மட்டும் இல்ல உலக சினிமாவோட அடையாளமாக இருக்காரு. அதுதான் களத்தூர் கண்ணம்மா திரைப்படம். அந்த நடிகர் தான் கமலஹாசன். கமலஹாசனை குழந்தை நட்சத்திரமா அறிமுகப்படுத்தின பெருமை பீம்சிங் அவர்களையே சாரும். அந்த பீம்சிங் வந்து ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர். அவங்க அம்மா ஆந்திராவை சேர்ந்தவர். அவருடைய மகன் எடிட்டர் வி லெனின், புகழ்பெற்ற எடிட்டர். இன்னைக்கும் வந்து பீம்சிங்குடைய படங்களை பார்த்தோன்னா அப்படி கண்ணீர் சிந்தக்கூடிய எமோஷன் சொல்லுவாங்களாம். எந்த மொழி படத்தை வேணாலும் கொண்டு வந்து பீம்சிங் கிட்ட கொடுங்க, அதை ரத்தமும் சதையும் உள்ள தமிழ் உணர்வு படமாக மாற்றி கொடுப்பார் அப்படின்னு அதுக்கு அவருடைய படங்களே உதாரணம்.